Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க. சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்கிறதே ஒரு சொர்க்கமான ஒரு வாழ்க்கைங்க. ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், அதை ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போகணும்னு நினைப்பாங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கனவு தானே, சொந்த வீடு, சொந்த காரு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, இப்போ ஹாப்பியாக வாழணும். சரி, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நான் வந்து கடன் வாங்கினாலும் கஷ்டப்பட்டனாலும் முன்னுக்கு வந்துடணுங்க. இந்த சமுதாயத்தில் என்னை ஒரு கெத்தாக இருப்போமா, நம்ம வெளியில் போனால் எப்படி இருப்போம், அவுட் ஆஃப் லுக்கை பார்த்து தான் எல்லாருமே எடை போடுறாங்க. ஸோ பணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவனை ஆளை பார்த்து எடை போடக்கூடிய காலம் தான் இப்போது. அதனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கௌரவத்துக்காக கடன் வாங்குறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா, எனக்கு ஆசைங்க, ஒரு தடவை வாழ்கிறாங்க, அது என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போய் தேடி வேறி கடன் வாங்கிக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருடைய நிலைகள் என்ன மாதிரி, எதுக்காக கடன் வாங்குவாங்க, அவங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள்லாம் இருக்கும், இந்த கடன் வாங்கினா அதை கட்டிடுவாங்களா, அதுக்காக போராடுவாங்களா. ஏன்டா சில பேர் பார்க்குறோம் இல்லையா, ஏன்டா இந்த வீடை போய் இஎம்ஐயில் போட்டு வாங்கிட்டு நான் கட்ட முடியாமல் அவசரப்பட்டுருக்கேன் நிறைய பேர் பார்க்குறோம். ஆனால் என்ன ஆச்சு, நான் கௌரவமாக என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு சில பேர் இருப்பாங்க. என்னென்னா வெளியில் பார்க்க அவுட் ஆஃப் லுக்கில் வந்து பயங்கரமாக இருப்பாங்க. ஏன்டா இதை பட்டணும் அப்படின்னு சில பேர் யோசிக்கக்கூடிய நபர்களும் இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆளாகக்கூடிய கிரகங்கள் என்ன, உங்களுடைய ஜாதகத்திலையும் அதே மாதிரியான கிரகங்கள் இருக்கான்றது நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதனால் கடன் வரும், அந்த கடன் பிரச்சனை அடைக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேசம் டு மீனம் முதல் இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயத்துக்காக இவங்க கடன் வாங்குவாங்க, கௌரவ கடனா, ஆசை கடனா, பேராசை கடனா அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடியதான் துளாராசி. துளாராசி எடுத்துட்டோம் அப்படின்னாலே இங்கே தான் சுக்கிரன் ஆட்சியதிபதியாக வர்றாரு. ஸோ உங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எதை வந்து வேண்டாமே வேணாம்ப்பா சாமி, இதெல்லாம் நமக்கு தொல்லை அப்படின்ற மாதிரி எதை எடுத்துக்கணும், எதை எடுத்துக்கக்கூடாது அப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும்ல. ஸோ அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ரொம்ப ஹெல்பிங் மைண்டடுங்க, இறக்கிறது குணம் ஜாஸ்தி. அதாவது அப்பாவோட அன்பு கிடைக்கல, எனக்கு வந்து ரொம்ப ஆசை, எனக்கு வந்துட்டு அப்பாவோட அனுகூலம் எனக்கு கிடைக்காம இருந்தனாலே நான் இன்ன வரைக்கும் என்னோடய லைஃப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன். சில பேருக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக கிடைக்கும், அப்பாவோட லைஃப், அன்பு, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும், உங்கள் லைஃப்பை கொட்ட விட்டுருவாங்க. ஏன்னா சுக்கிரன் தானே இங்கே உங்களுக்கு வந்துட்டு ஆட்சியதிபதியாக இருக்கார். ஸோ இங்கே சூரியன் அப்படின்ற கிரகம் நீச்சமாகுது, ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனின்ற கிரகம் உச்சமாகுது. ஸோ தொழில் ரீதியாக வருமானம், சுகபோக வாழ்க்கை வாழ்கிறாங்கப்பா அப்படின்னு வாங்கல்ல, அதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக துளாராசிக்காரங்க தான். இது வகையில் இவங்களுக்கு எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமிலி லைஃப்னு வரும்போது பெரிய இஷ்யூ இருக்குங்க. அதாவது ஒரு வீடு சம்மந்தப்பட்ட ஆசை இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு 2ஆம் இடம் வரக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு செவ்வாய் தான் ஆட்சியதிபதியாக வர்றது. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, லைஃப் பார்ட்னர் மட்டும் கரெக்டாக அமைஞ்சால் போதுங்க, நம்ம லைஃப்பை சூப்பராக கொண்டு போகலாம் அப்படின்வாங்கல்ல. எப்பவுமே எல்லாத்தையும் எடை போடுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இவங்களுக்கு எல்லாத்தையும் வேறு வேறு யோசிக்கிறது, ரைட்டாக தப்பா, இவங்கள்ட்டெல்லாம் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. அதாவது இல்லைன்னு ஒரு பொய் சொன்னோன்னா கண்டிப்பாக பெரிய அளவில் லாக் ஆகும். கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட விஷயங்கள் எல்லாமே பயங்கர ஜட்ஜ்மெண்ட்டோடு தான் இருக்கும். ஒருத்தங்களை பார்த்தோன்னே எடை போடக்கூடிய நிலைகள்லாம் இவங்ககிட்ட சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் வியாபார கண்ணோட்டம் அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப ஒரு பரிச்சயப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லலாம். இவங்க எதுக்காக வந்திருக்காங்க, இதில் எவ்வளோ நான் முதலீடு போட்டால் என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு எல்லாத்தையும் எடை போடக்கூடிய நிலை அப்படின்றது இயல்பாகவே இருக்கக்கூடிய அது யாருன்னு பார்த்திங்கன்னா துளாராசிக்காரங்க தான். ஸோ நீங்கள் எங்கே வந்து லாக் ஆவீங்க, எல்லாருக்கும் ஒரு மெயின் சுவிட்ச் இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் எங்கே லாக் ஆவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வீடு சம்மந்தப்பட்ட ஆசை, அதுக்காக கடன் வாங்குறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சுகபோக வாழ்க்கை வாழணுங்க. என்னை வந்துட்டு எங்களோட அப்பா வீட்டில் கூட எனக்கு மரியாதை கொடுக்கல, நான் போகிறேன் ஆனால் வந்து மதிக்கவே இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட் என்னை மதிக்கலை, அதுக்காகவே நான் அவங்கள வந்துட்டு அவாய்ட் பண்ணுறேன், இந்த உறவுகளை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயம், அதாவது கணவருக்காக நிறைய பேர் வெறுப்பு சம்பாதிப்பாங்களே அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உறவுகள் ரீதியாக மட்டும் இல்லாமல் அந்த உறவுகளை வந்து அழகாக, அதாவது என்னோடய கணவர், என்னுடைய மனைவி அப்படின்னு ஒரு விஷயம். இப்போ துளாராசியில் ஒருத்தவங்க கணவராக இருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு மனைவியாக இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க லைஃப் பார்ட்னருக்காக நிறைய விஷயங்கள் விட்டு கொடுக்குறது, செய்கிறது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் தாண்டி எந்த விஷயத்த நம்ம நிறைய யோசிக்கிறோமோ அதுவே பிரச்சனையாக மாறும் இல்லையா, அது மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க வந்து அதுக்காக கடன் வாங்குவாங்க. அதாவது ஒரு வீடு கட்டணும், என் ஹஸ்பண்டை வந்து யாரும் விட்டு கொடுக்கக்கூடாது, நான் வெளியூருக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கே நான் போகிறேன் அப்படின்னா அவர் நல்லா பிழைக்கிறாங்க, நல்லா வீடெலாம் வச்சுருக்காங்க, சொந்தமாக எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆசை அபிலாசை அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக கடன் வாங்குறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் சம்மந்தப்பட்டதுக்காக போகிறது. என்ன துளாராசிக்காரங்களை எடுத்துக்கோங்களேன், டெஃபினட்டாக ஏதாவது ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது.
நல்ல திறமைசாலியாக இருப்பாங்க, எல்லாத்தையும் இட போடுவாங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் கூட இந்த தொழில் செம்மையாக பண்ணுறாங்க அப்படின்னா தொழிலுக்காக சில பேர் கடன் வாங்குவாங்கல்ல, இவங்களும் கண்டிப்பாக தொழில் ரீதியாக கடன் வாங்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. அதாவது எனக்கு அரசு வழியில் ஏதோ ஒரு ஆதாயம் வருதுங்க, ஆனாலும் அந்த அலைய விட்டான் பாறேன், அப்படி அலைஞ்சாங்க. ஒரு விஷயத்த எனக்கு வாங்குறதுக்கு நான் அவ்வளோ அலைச்சல் திருச்சலாக இருந்துச்சு. ஒரு கடன் வாங்கினா கூட எனக்கு வந்து ஈஸியாக கிடைக்கல, எல்லாமே கஷ்டப்பட்டு கிடைச்சது அப்படிங்கக்கூடிய நிலைகள் இருக்கும். ஆனால் அந்த கடன் வாங்கிட்டாங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த கட்டத்தில் மிகப்பெரிய போராட்டம் இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்கனால யாருக்கெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் பகையாக மாறக்கூடிய சூழ்நிலைகளும் நிறைய அனுபவிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக துளாராசிக்காரங்க தான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன மனசில் நினைக்கிறாங்களோ அது ஆசையாக உடனே வந்து கிடைக்கக்கூடிய நிலைகளும் உண்டு. ஆனால் அதுக்கான பாதகங்களும் சரி சாதகங்களும் சரி ரெண்டுத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, புலம்பக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப இறக்கு குணம் ஜாஸ்தின்னு சொல்லலாம், எல்லாத்தையும் நம்பிடுவாங்க, நம்பி மோசம் வரக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம். அதே மாதிரி பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, என்னோடய குடும்பத்தில் இப்படி தான் இருந்துச்சு, நான் அந்த வரைமுறையை தாண்ட மாட்டேன், மீள மாட்டேன். ஏன்னா சனி அப்படின்ற கிரகம் உச்சமாக இருக்கும்போது நிறைய அவங்களுடைய மூதாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு ஈடுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்துலேயும் எங்கே வந்தாலும் சரி அவங்க குறிப்பிட்ட எல்லைன்னு வரும்போது அவங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய நபராக இருப்பாங்க. எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்லியாக நிறைய பழகினா கூட லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம்னு இருக்கும்ல, எனக்கு இது இருந்தால் ஹாப்பி, எனக்கு அது இருந்தால் ஹாப்பின்னு. இவங்களுக்கு வந்து அவங்களோட குடும்பம் மிகப்பெரிய ஒரு முக்கிய விஷயமாக தெரியும். ஸோ குடும்பத்துக்காக, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக, குடும்பத்தினுடைய சந்தோஷத்துக்காகவே தன்னை வந்து அர்ப்பணிக்கிறது, தனக்கு அந்த கடன்களை வாங்குறது, கடன் அடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஈடுபடக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்களாக இருப்பாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எது முக்கியன்றமே அதுவே பிரச்சனையாகும்னு சொல்லலை, குடும்பம்னே இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பட் யாருமே என்னை மதிக்கலைன்ற அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி நொந்து நூடுல்ஸ் ஆகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக துளாராசிக்காரங்க தான் இருப்பாங்க. ஸோ அந்த நிலைகள் அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். இந்த கடன் வாங்கினாங்க அப்படின்றது குடும்ப சந்தோஷத்துக்காக கடன் வாங்குறது, தன்னுடைய சுய கௌரவத்துக்காக கடன் வாங்குறது, எல்லா சமுதாயத்தில் நான் ஒரு போற்றப்படக்கூடிய நிலையில் நான் இருக்கணும் அப்படின்றதுக்காக கடன் வாங்குறது, இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை இவங்க சரி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். உறவுகள் வேணுங்க, ஆனால் அதுக்காக எல்லா இடத்துல நேரத்துலையும் பணத்தை கொடுத்து தான் அந்த உறவுகளை தக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அந்த நிலை உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ அதை ஹேண்டில் பண்ண தெரியக்கூடிய மனப்பக்குவம் இருந்தால் ரொம்ப சிறப்புங்க. சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த அம்மா மாமியார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, இவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்னுவாங்கள்ல, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்குமான ஒரு நிலைன்னு சில பேருக்கு அந்த ஆசைகள் அபிலாசைகள் இருக்கும். பட் ஆனால் அவங்களோட சேர்ந்து பயணிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். சில பேர் கூட்டு குடும்பத்தில் தான் வாழணும் ஆசைப்படுவோம்ல. ஸோ அந்த கூட்டு குடும்பம்ன்றது எனக்கு ஒரு கனவாக இருந்துச்சுங்க, ஆனால் எனக்கு என்னமோ அது கரெக்டாகவே அமையலன்னு புலம்பக்கூடிய நபர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப வாழ்க்கைன்னு ரொம்ப பிரச்சனை வரும்னு சொன்னது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே சுக்கிரன் ஆட்சியதிபதியாக இருப்பாங்க, அளவு கடந்து அன்பு வைப்பாங்க, அளவு கடந்து செலவு பண்ணுவாங்க, எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக ஒருத்தவங்களை பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்களுக்காக எக்ஸ்ட்ரீமாக போய் எல்லாமே பண்ணிவிட்டு ஏன் இதை பண்ணினோம், இவங்ககிட்ட நம்ம அது கிடைக்கலையே, இந்த பொசசிவ் ஃபீல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது அன்பு வச்சிட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப அன்பு வச்சுட்டு அது வந்து எங்கேயும் என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது ஒரு நம்பிக்கைன்றது ரைட்டு தாங்க, இல்லைன்னு சொல்லலை, அளவிடந்த அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு தான் வந்துட்டு உங்களுக்கு சந்தேகம்னு கூட ஒரு நிலை. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைகளுக்கு தள்ளப்படக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக துளாராசிக்காரங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க, ரைட்டு தான். ஆனால் அதே சமயத்தில் நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய லைஃப்ன்றது வேறு, பட் பார்ட்னர் அப்படின்றது வேறு. ஸோ நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. அப்போ அந்த நம்பிக்கையை வந்து கரெக்டாக வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை ரொம்ப அழகாக வரும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்கணுன்றதுக்காக தன்னைத்தானே ரொம்ப வந்துட்டு இந்த மெழுகுவர்த்தி மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறேன், மற்றவங்களுக்காக நான் ஏதோ என்னால் முடிஞ்சதை செய்யணுன்ற மாதிரி அதாவது பொது காரியங்கள்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பொது காரியங்களில் ரொம்ப ஈடுபடுவாங்க. அதே சமயத்தில் அவங்களோட குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக அதுதான் முக்கியத்துவம் நினைப்பாங்க. பட் அவங்க ஒரு வெளியில் பார்க்கக்கூடிய மரியாதை வீட்டுக்குள்ளே இருக்காது. ஸோ இந்த இடத்துல ரொம்ப மனசளவில் வேதனைப்படக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக துளாராசிக்காரங்களாக இருப்பாங்க. இவங்க வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் பொறுமை நிதானம் வேணும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். அதாவது எல்லாத்துக்கும் உழைக்கிறேன்னுட்டு தன்னை விட்டுட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுன்ற மாதிரி இவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். சரியான தூக்கம் இருக்காது. என்ன காரணம் பார்த்திங்கன்னா ராகுனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது நிறைய லவ் ரிலேஷன்ஷிப், ஒரு லவ் பிரேக்கப்பை நான் கடந்து வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லாத ஆட்கள் இருக்க முடியாது. டெஃபினட்டாக அந்த மாதிரியான ஆசை அபிலாசைகளில் ஒரு நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சவங்களும் நீங்கள் தான் இருப்பீங்க. ஸோ முடிஞ்சு போன பக்கங்களுக்கு உயிர் கொடுத்தா நிகழ்கால பக்கங்களை ஒன்றுமே பண்ண முடியாது.
பதிவிடவே முடியாது. ஸோ முடிஞ்சு போன பக்கங்களுக்கு உயிர் கொடுக்காதீங்க. நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னா எதிர்கால பக்கங்கள் அழகாக பதிகிறதுக்கு அந்த பதிவேடு அழகாக இருக்கணும். ஸோ உங்களோட மனசை நீங்கள் சூப்பராக வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக உங்களோட வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றம் பார்த்து தரும். நீங்கள் யாரை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு மகாலட்சுமி தாயார் வழிபாடு ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் நரசிம்மர் வழிபாடு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் வரும். குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் ரொம்ப கவனமாக முடிவெடுங்க. ஏன்னா சில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய சாரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு நிறைய ஒரு பாதங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது கரெக்டாக முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மிக்க நன்றிங்க. Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.